ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்து போன 4 மாதங்கள் தேவனாகிய கர்த்தர் அற்புதமாய் நம்மை பாதுகாத்து அதிசயமாய் வழிநடத்தி வந்து இம்மட்டும் புதிய மாதத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவருடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றி வழிநடத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் அதிகப்படியான வெயில், அதிகப்படியான வெப்பம், இது போன்ற சூழ்நிலைகளிலே கர்த்தர் குளிர்ந்த மேகமாக இருந்து நம்மை பாதுகாத்து வருகிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்தாது என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து தேவ சமூகத்தில் பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த வாதத்திலேயும் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள், விசுவாசத்தோடு கேளுங்கள், எதிர்பார்ப்போடு கேளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் தருகிற வார்த்தையின் மூலமாக உங்களை அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். பாருங்கள், ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டபடினாலே அவரை ஆண்டவர் அந்த சந்ததியிலே தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு, அவர் ஏற்கனவே ஊர் என்கிற கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்து விட்டார்கள். பாபிலோன் தேசத்தில் இருக்கிறதான அந்த பகுதியிலிருந்து அவர்கள் புறப்பட்டு அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கிற வேளையில் ஏற்கனவே அந்த வாழ்க்கை பயணம் தொடங்கிவிட்டது அவருடைய வாழ்க்கையில். பாருங்கள், 11ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவருடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். பாருங்கள், கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டு இவர்கள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற வழியிலேயே அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். ஆகவே இங்கே அவர்கள் கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள். ஆனால் தேராகுடைய வாழ்க்கையிலே அந்த பயணம் எங்கே முடிந்து விட்டது என்று சொன்னால் ஆரான் மட்டும் வந்து அங்கே முடிந்து விட்டது. இப்பொழுதுதான் ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் பேசுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் நீ உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு காண்பிக்கிற தேசம் எதுவென்றால் கானான் தேசம். ஏற்கனவே இந்த பயணம் ஆரான் மட்டும் வந்து முடிந்து விட்டது. அதற்கு பின்பாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. சில நேரங்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்வாரேயானால் நாம் செய்யக்கூடிய அளவுக்கு அது இருக்கும் என்று நாம் நினைக்க முடியாது. நாம் விருப்பம் கொண்டு அதை செய்கிற அளவுக்கு அது இருக்காது. அநேக நேரங்களிலே அது மிகுந்த கடினமான பாதையாக கூட இருக்கலாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இது ஒரு கடினமான பாதை. தகப்பன் வீட்டை விடணும், சொந்த பந்தங்களை விடணும், தேசத்தை விடணும், இனத்தை விடணும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் விட்டு தேவனை மட்டும் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மை தேவன் ஆசீர்வதிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், உறவுகளோடு பின்னி வாழ்வது, உலகத்தோடு பின்னி வாழ்வது, உலகத்தினுடைய உலக வழிபாடுகளெல்லாம் செய்வது. ஆனபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெருக்கமோ ஆசீர்வாதமோ நன்மையோ இல்லாதபடி காணப்படுகிறது. ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதனை அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக அவனை வேறு பிரிக்கிறார். சமுதாயத்திலிருந்து வேறு பிரிக்கிறார், சொந்த பந்தங்களிலிருந்து வேறு பிரிக்கிறார், பல்வேறுபட்ட உறவுகளிலிருந்து வேறு பிரிக்கிறார். அவரை பின்பற்றக்கூடியவர்கள் அவரை மட்டுமே சார்ந்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு திட்டத்தை அங்கே வைத்திருக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இவையெல்லாம் நீ செய்யும் பொழுது, ஜனத்தையும் இனத்தையும் உறவுகளையும் வீட்டையும் விட்டு வரும் பொழுது, நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்க போகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்.
நீ ஆசீர்வாதமாய் மற்றவர்களுக்கு இருக்க போகிறாய். நீ மட்டும் ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லவில்லை, மற்றவர்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று அங்கே வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஆதியிலே ஒரு பரிசுத்தமுள்ள சந்ததியை உருவாக்கும்படியாக ஜலப்பிரளயத்திற்கு முன்பாக எல்லாவற்றையும் அழித்து, ஜலப்பிரளயத்தில் எல்லாவற்றையும் அழித்து, அதற்கு முன்பாக நோவாவுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்தார்கள். அதற்கு பின்னாட்களிலே ஒரு பரிசுத்த சந்ததியை இந்த தேசத்தில் அவர் தெரிந்து கொண்டு இந்த தேசத்திற்கு ஒரு சொந்த ஜனங்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு உண்மையான ஒரு மனிதனை தேடின பொழுது ஆபிரகாம் அங்கே காணப்படுகிறார். அப்படியே செய்கிறார். பாருங்கள், இதில் காணப்படுகிற நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நாம் கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது நிச்சயமான ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயமாக தருகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் புறப்பட்டு வரும் பொழுது அங்கே நாங்கள் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆபிரகாம், அங்கே ஆபிரகாம் அல்ல ஆபிராம், ஆபிரகாம் என்றால் திரள் ஜாதிகளுக்கு தகப்பன். ஆபிராம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமியில் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். அப்படியானால் கானான் தேசத்திற்குள்ளே இவர் போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த கானான் தேசத்தினுடைய அந்த ஆர்ஜன் யார் என்று சொன்னால் காம், சேம், யாப்பேத் என்று சொல்லக்கூடிய அந்த நோவாவுடைய பிள்ளைகள் ஒருவன் தான் கானான். அவன்தான் சபிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். ஆனால் அவன் செழிப்பான பகுதியிலே வாழ்கிறான். இந்த சந்ததியை அகற்றிவிட்டு ஒரு பரிசுத்த சந்ததிக்கு அந்த கானான் தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் கொண்டபடினாலே ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அழைத்து வருகிறார். யாரோ ஒருவர் அவருடைய வாழ்க்கையில் எதையோ ஒரு காரியத்தை செய்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு பாத்திரவான்களாக இல்லாத பொழுது ஒரு நல்ல மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் விட்டு வந்த பொழுது கர்த்தர் அவனை சீமானாக மாற்றியிருக்கிறார். இன்னொரு காரியம், ஆபிரகாமை மட்டும் புறப்பட்டு வர சொன்னார், அவரோடு கூட லோத்தும் புறப்பட்டு வருகிறார். அவருடைய அண்ணன் மகனாகிய லோத்து புறப்பட்டு வருகிறார். அவர்கள் இப்படியே புறப்பட்டு வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் மிகுந்த பெருக்கம், மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த நன்மைகள் உண்டாகிவிட்டது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். ஹல்லேலூயா. இன்றைய காலகட்டத்தில் எல்லா உபதேசத்திற்கும் 2 எக்ஸ்ட்ரீம், அதாவது 2 கோணங்கள், வேறுபட்ட எதிர்நிலைகள் காணப்படுகிறது. ஆசீர்வாதத்தை பற்றி சொன்னால் ஒரே அளவுக்கு ஆசீர்வாதம் 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 என்று போவது, சிலுவை சுமப்பது என்று சொன்னால் சிலுவை சுமப்பதை பற்றி பேசுவது, ஜெபம் 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 என்றே பேசுவது, அல்லது ஆராதனை என்றே பேசுவது, அல்லது வேத வசனம் மட்டும்தான் முக்கியம் என்று வேத வசனம் என்று சொல்வது, இப்படிப்பட்ட ஒரு கொள்கை இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது சரியாக கர்த்தர் செய்கிறார். சொல்லுக்கு கீழ்ப்படுகிறார், வருகிறார், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கே அவரே கந்த துணி கட்டி கொண்டிருந்தார். அது எமக்கு ஏன் ஆடம்பரமான உடைகள் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்பொழுது தரித்திரரானார் என்று சொன்னால் சிலுவையிலே அவர் தரித்திரரானார். ஏன் தரித்திரரானார்? உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யவானாக மாற்ற அவர் தரித்திரரானார். அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை சொல்லி பாருங்களேன், அவங்களுக்கு என்னமோ வேப்பங்காய் கசப்பு போல தோற்றுகிறது. ஏனென்றால் அவர்கள் ஆசீர்வாதத்தை விரும்புகிறதில்லை. ஆசீர்வாதத்தை விரும்பாத எவருக்கும் ஆசீர்வாதமும் கிடைக்கப் போகிறது கிடையாது. ஆகவே ஆசீர்வாதம் என்பது தேவன் வேத வசனத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. பாடுகள் இருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த பாடுகளே வாழ்க்கை அல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை. பாடுகளை மாற பண்ணி பரவசமான ஒரு நிலைமைக்கும் கர்த்தர் கொண்டு செல்கிறார். ஆபிரகாமுடைய தேசத்தில் சுற்றி திரிகிறான். பல்வேறுபட்ட உபத்திரவங்கள் அங்கே அந்த தேசத்திலே போகும்பொழுது, எகிப்து தேசத்திலே போகும்பொழுது சில காம்ப்ரமைஸ் செய்ய வேண்டியிருந்தது. பலவிதமான காரியங்கள் நடந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் சொன்னபடி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 24:1 வாசிக்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வேண்டும், நன்மை வேண்டும், ஆசீர்வாதங்கள் உயர்வுகள் வேண்டும். நாம் ஒருவேளை பிறந்த பொழுது தரித்திரத்திலே பிறந்திருக்கலாம், ஆனால் தரித்திரமான குடும்பத்திலே பிறந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே தரித்திரம் மாறி
ஆசீர்வாதம் வந்துவிட்டது. சாபம் மாறி ஆசீர்வாதம் வந்துவிட்டது. வியாதி மாறி சுகம் வந்துவிட்டது. பலவீனம் நீங்கி பலன் வந்துவிட்டது. எல்லா விதமான அடிமைத்தனம் நீங்கி சுதந்திரம் வந்துவிட்டது. இருளின் ஆதிக்கம் போய் ஒளியின் ஆதிக்கம் வந்துவிட்டது. ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற உங்களுக்கு வெற்றி வாழ்வு, விடுதலையின் வாழ்வு, அன்பின் ஆசீர்வாதமான வாழ்வு தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு என்ன என்று சொன்னால், நாம் வேதத்தில் இருக்கக்கூடிய சத்தியங்களை சரிவிகிதமாய் புரிந்து கொண்டு வாழும் பொழுது தரித்திரம் தரித்திரம் தரித்திரமே இல்லை, தரித்திரத்தை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்தில் தெரிந்து கொண்ட பொழுது, ஆண்டவர் அழைத்தவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்த பொழுது கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர் ஆசீர்வதித்து உண்மையானால் உங்களை என்னையவர் சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உண்மையாக இருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய சிரசு மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். முதலாவது, ஆசீர்வாதம் என்று சொன்னால் பொருளாதாரங்கள் மட்டுமல்ல, வீடு வாசல்கள், காரு, பங்களா, மற்ற காரியங்கள் இருப்பது மாத்திரமல்ல ஆசீர்வாதம். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, ரட்சிப்பு, சுகம், அவர் நமக்கு கொடுக்கிறதான கிருபை, அவர் நமக்கு கொடுக்கிறதான ரட்சிப்பு, அவர் நமக்கு கொடுக்கிறதான பரலோக பேரின்பம், அவர் நமக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. இந்த உலகத்தில் நிறைய பெரிய பெரிய பணக்காரலாம் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களும் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்டர்லி டிஃப்ரெண்ட். ஆகவே அது முற்றிலும் மாறுபட்டதான காரியமாக இருக்கிறது. அவர்கள் பரலோகம் போவார்களா? அவர்களுக்கு இருக்கிற பணத்தினால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறது எதுக்கென்றால் தேவ ராஜ்யத்தின் விருத்திக்காக. ஆபிரகாமை எக்ஸாம்பிள் காட்டுவது, ஆபிரகாமை போல உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதற்காக. விசுவாச மார்க்கத்தார் யாவரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஆபிரகாமுடனே என்ன செய்யப்படுகிறார்கள்? ஆசீர்வதிக்கப்படுகிறார் என்று சொல்வதற்காக. ஆகவே இன்றைக்கு எனக்கு அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் நீங்கிவிட்டது, உங்கள் வாழ்க்கையிலே கடன் தொல்லை நீங்கிவிட்டது, உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள் நீங்கிவிட்டது, சண்டை நீங்கிவிட்டது, பிரச்சனை மாறிவிட்டது. கடன் தொல்லை, வீடு இல்லாத பிரச்சனை, வேலையில்லாத பிரச்சனை, கண்ணீரான சூழ்நிலைகள், கைவிடப்பட்ட நிலைமைகள், ஏமாற்றப்பட்ட நிலைமைகள், இதெல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்தின் எல்லைகளுக்குள்ளே, ஆசீர்வாதத்தின் காரியத்திற்குள்ளே கொண்டு போக விரும்புகிறார். ஆகவே நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது போல ஆண்டுடைய வசனம் சொல்கிறது, அற்புதமான ஒரு வசனம். 28:20 நாம் வாசிக்கிறோம், உண்மையுள்ள மனுஷன் நீதிமானை ஆசீர்வதிக்கிறார், உண்மையுள்ள மனுஷனை பரிபூர்ண ஆசீர்வாதங்களில் நிரப்புகிறார். ஆகவே உண்மையுள்ள மனிதர்களாய் நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு தேவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதை நீங்கள் பெற்று சந்தோஷமாய் வாழ வேண்டும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்களை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியான வேலை கிடைக்கவில்லையா? கர்த்தர் ஒரு நல்ல வேலையை கொடுக்க போகிறார். உங்கள் பிள்ளைகள் மூலமாய் உங்கள் வாழ்க்கை சிறக்க போகிறது. அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல உயர்வை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள், ஆனால் கிடைக்கவில்லையா? ஏதோ ஒரு வழியை ஆண்டவர் திறந்து உங்கள் கையிட்டு செய்கிற வேலையை ஆசீர்வதித்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கர வைத்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் வளமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே எபேசியர் 1:3 நாம் வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பொருள், பொன், மற்ற காரியங்கள் எல்லாம் விட நமக்கு முக்கியமானது என்னவென்றால் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் வேண்டும். ஒரு மனிதன் எல்லாம் ஆவிக்குரியவன் என்று சொன்னார், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், வேதத்தை வாசிக்கிறவனாக, சாட்சியின் வாழ்க்கை வாழ்கிறவனாக, மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லக்கூடியவராக சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, ஆண்டவருடைய வேதத்தை வாசித்து தியானிக்கும் பொழுது, சென்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, அப்படிப்பட்டவர்கள் தான் ஒரு ஆவிக்குரியவர்களாக நமக்கு பார்க்கிறோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் என்ன செய்கிறாரா? ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த வாரத்தில் தேவன் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் உண்டாக போகிறது. அதிக நேரம் ஜெபிக்கும்படியான ஜெப நேரத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கேட்டிருக்கிற, நினைத்திருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட நீங்கள் ஒன்று
ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும், என்னை தேவன் ஆசீர்வதிப்பார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆதியாகமம் 1:28 வாசிக்கிற பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த நாளிலே இந்த மாதம் முழுவதுமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, உடைய கஷ்டங்கள் நீங்கட்டும், கடன் தொல்லை, பிரச்சனைகள், போராட்டங்கள் நீங்கட்டும். குடும்பத்தில் அவ்வப்பொழுது ஏற்படுகிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுபோல சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சரியான முடிவை எடுக்க முடியாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை நீங்கி சரியான தெளிவான சிந்தையோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அடைப்பட்டிருக்கிற வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக புதிய வழிகளை திறந்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் அடுத்த கோர்ஸில் சேரும் பொழுது நல்ல கோர்ஸில் பிள்ளைகள் சேரவும், நல்ல உயர்வான வேலைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்யுங்க. திருமண தடைகள் உடைவதாக. திருமணமான பிள்ளைகளுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை என் தேவன் தருவீராக. பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதங்கள் உண்டாவதாக. ஆண்டவரே, வானத்தின் பனியினாலும் பூமியின் செழுமையினாலும் பிள்ளைகளை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் நீங்கி போவதாக. இந்த வெயில் காலத்தில் இருக்கிறதான வெயிலினால் வரக்கூடிய பலவீனங்கள் எதுவும் பிள்ளைகளை தாக்காதபடிக்கு குளிர்ந்த மேகமாக நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, முதியோர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானம் கிருபையிலே தந்து ஆசீர்வதியும். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.